वही कल पहले जो ड्रामा की भावी हुई, கல்ப முதலில் டிராமாவுடைய விதி எதுவாக இருந்ததோ जिसको कहेंगे அதனை சொல்லலாம். என்னவென்று, மனதிலும் இல்லை உள்ளத்திலும் இல்லை, सुपन में भी नहीं थी, சொல்லப்படுகிறது கனவிலும் கூட இல்லாமல் இருந்தது. அப்படி திடீர் என்று இந்த டிராமாவினுடைய விதியும் வந்தது. அதனுடைய ஒவ்வொரு அடியின் பின்னாலும் என்ன பாபான்னு சொல்லவா, உங்களுடைய இந்த விசேஷமான எல்லையற்ற சேவையினுடைய அலௌகிக்க கதை என்னவென்று சொல்ல பாபா. ஆகையால் விஷயம் இதுதான். நான் கதையை கொஞ்சமாகவே சொல்கின்றேன். இனிமையான பாபா இரவு எப்பொழுதுமே எல்லையற்ற சேவையில் ஒவ்வொரு நேரம் எங்கெங்கேயாவது என்னை அனுப்புவது உண்டு. அநேக சென்டர்ஸ் திறப்பதற்கு நிமித்தமாக ஆக்கியிருக்கின்றார். ஒரு நேரம் டெல்லி, ஒரு நேரம் பாம்பே, ஒரு நேரம் கல்கத்தாவினுடைய, ஒரு நேரம் பீகார், ஒரு நேரம் எங்கெங்கேயோ சேவைக்காக சென்றுள்ளேன். ஃபாரினுடைய டூரும் கூட சேவைக்காக சென்று வந்திருக்கின்றேன். எப்பொழுதுமே நான் பாபாவுடைய வரதானம் எனக்கு இது இருந்திருக்கின்றது. குழந்தை ஒவ்வொரு விஷயத்திற்கும் எவர் ரெடியாக இருப்பார்கள் என்று. பாபாவுடைய ஒரு செய்கை செய்வது என்றால், குழந்தை நீங்க இங்கிருந்து அங்கே போகணும், சரிங்க பாபா. எல்லையற்ற சேவையினுடைய மிக நிறைய பாபா ஒவ்வொரு நாளும் விதவிதமான புரோகிராமினுடைய பிரேரணை தூண்டுதல் கொடுத்து கொண்டே இருந்தார், இன்னும் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் நான் 18 जनवरी से पहले 18 जनवरीக்கு முதலில், जबकि हम बॉम्बे रहती थी, எப்பொழுது நான் பாம்பேவில் இருந்து கொண்டிருந்தேன். அதற்கு கொஞ்ச நாள் முதல்ல தான் பாம்பேவில் இருந்து 2 நாள் பாபாவிடம் வந்திருந்தேன், பார்ட்டியை அழைத்துக் கொண்டு. பிறகு சென்று விடுவேன். அதன் பிறகு எனக்கு இன்னொரு பார்ட்டியும் இருந்தார்கள். அது தாதா ராம் சாவித்திரியினுடைய லௌகீக குடும்பத்தினருடைய பார்ட்டி. அவர்களை கூட அழைத்து வந்தேன். 2 நாட்களுக்காக மதுபன் வந்தேன். அந்த நேரம் நம்முடைய இனிமையிலும் இனிமையான தீதி அவர்கள் அலகாபாத்தினுடைய அர்த்த கும்ப மேளாவிற்காக சென்றிருந்தார்கள். 14 ஜனவரி மேளா எப்பொழுதுமே நடக்கும். அந்த மேளாவுக்காக அவர்கள் அர்த்த கும்ப மேளா சென்றிருந்தார்கள். 6 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது அர்த்த கும்ப மேளா.
நான் இங்கு வந்த பொழுது மவுண்ட் அபில் பாபா சொன்னாங்க, बच्ची குழந்தாய் மகளே, तुम अभी आई हो, நீங்கள் இப்ப வந்திருக்கிறீங்க, 2-4 दिन रह जाना। 2 நாள் தங்குங்க, 2-4 நாள் இருந்து போங்க. ரொம்ப நல்ல விஷயமானது. 2 दिन से 3 दिन ஒரு பொழுதுமே பாபா என்னை இங்கு சரியாக தங்க விடுவதே இல்லை. மேகம் நிறைஞ்சிடுச்சு குழந்தைகளே, நீங்க புழிய போங்க. काम नहीं है। நான் 2-3 நாள் லீவ் எடுத்துட்டு வந்திருக்கேன். 2-3 நாள் இங்க இருந்து என்ன செய்ய போறீங்கம்பாங்க பாபா. போங்க. मुझे मैं 14 நல்ல விஷயம்தான். 16 को जाना था। எப்ப நான் 14 வந்த 16 போகணும். मीठे बाबा ने ही मुझे कहा, இனிமையான பாபா தான் எனக்கு சொன்னார்கள், बेटी तुम போகக்கூடிய பார்ட்டி தாராளமா போகட்டும் மகளே, நீங்கள் போக வேணாம், நீங்கள் இங்கே தங்கி விடுங்கள் என்று. बीच में ये भी बताऊं, ड्रामा में இடையில இதுவும் சொல்கின்றேன், டிராமாவில் दीदी பாபாவிற்கு बहुत प्यारी लगती थी। क्या தீதி தாதியினுடைய ஜோடி ரொம்ப பிடித்திருந்தது. என்ன தீதி தாதியினுடைய இடையில இருந்த உறவு என்ன உங்களுக்கே தெரியும். का दादी से, दादी का दीदी से बहुत प्यार था। தீதிக்கு தாதி இடத்தில், தாதிக்கு தீதி இடத்தில் மிகுந்த அன்பு இருந்தது. அனைவரும் அப்படித்தான் சொல்வார்கள். ஷரீரம் இருவருக்கும் 2, ஆத்மா 1, ஓர் உயிர் ஈருடல். பாபாவிற்கும் கூட அதே போல प्यार நாங்க இருவரும் எப்பொழுது இருந்தோம். பாபா மிக அன்போடு சந்திப்பார்கள், அழைக்கவும் செய்வார்கள். में मधुबन की ஆனால் டிராமாவில் மதுபனுடைய எல்லா காரியங்களையும் நிகழ்ச்சிகளையும் பாபாவிற்கு அடுத்தபடியா தீதி தான் கவனித்து வந்தார்கள், நடத்தி வந்தார்கள். अनुसार उस समय दीदी ஆனால் டிராமா அனுசாரம் அந்த நேரம் தீதி அலகாபாத் சென்றார்கள். बाबा के साथ நான் பாபாவினுடைய சகீதமா பாபா கூட இருந்தேன். प्यारे बाबा की वो घड़ी அன்பான பாபாவினுடைய அந்த நேரம் நான் இதை பார்த்து கொண்டிருந்தேன், கவனித்துக் கொண்டிருந்தேன். பாபா எவ்வளவு நம்ம குழந்தைகள் மீது ஒவ்வொரு பார்ட்டிலையும் அனுபவசாலியாக ஆக்குகின்றார், ஒவ்வொரு விஷயத்திலும். जनवरी का दिन है। அன்று 18 ஜனவரி நாள் मीठी बाबा की मधुर मुरली सुने। அதிகாலை இனிமையான பாபாவுடைய முரளி दिन में கேட்டோம். बाबा अंगुली पकड़ के பகலில் பாபா விரலை பிடித்துக் கொண்டு, கையை பிடித்துக் கொண்டு இந்த மதுபனுடைய இடத்தில் சுற்றி கொண்டே இருந்தார். याद है कि ये ट्रेनिंग सेंटर बन रहा எனக்கு இதுவரைக்கும் ஞாபகம் உள்ளது, இந்த ட்ரைனிங் சென்டர் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. है। சாந்தி ஸ்தம்பத்திற்கு எதிரில் இருக்கிறதல்லவா. ऊपर ले गया என் விரலை பிடித்துக் கொண்டு காட்டிக் கொண்டிருந்தாரு. குழந்தையை இது கட்டிட்டு இருக்கிறோம், உருவாகி கொண்டிருக்கிறதுன்னு பாபா அதை காட்டி சொன்னார்கள். कोई ऐसी பிறகு कभी कोई न कोई एक आधी पार्टी आती थी, वो भी मिलता। ஏதாவது பார்ட்டி அவ்வப்பொழுது வந்து கொண்டு இருப்பார்கள். சாயங்கால நேரம், மாலை நேரம் இருந்தது அன்று. बाबा भोजन कर आराम किया सब। பகலில் பாபா மதியம் சாப்பிட்டாங்க. मिले भी சாயங்கால நேரம் யாரோ வந்திருந்தார்கள் சந்திப்பதற்காக. பிறகு उस दिन बाबा ने कहा कि थोड़ा भोजन அந்த நேரம் பாபா சொன்னாங்க, जल्दी कर। கொஞ்சம் சாப்பாடு சீக்கிரமா நான் சாப்பிட்டுடுறேன். அன்றைக்கு பாபா சொன்னது. இப்ப பாபா 7 बजे खन भोजन किया, नहीं तो बाबा 8:30 बजे 7:30 மணிக்கு சாப்பிட்டாங்க. இல்லை என்றால் 8:30 மணிக்கு தான் பொதுவாக பாபா சாப்பிடுவதுண்டு. பாபா அன்றைக்கு சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டாங்க. சீக்கிரமாகவே கிளாஸுக்கு வந்துட்டாங்க, கிளாஸும் எடுத்தார்கள் அன்று. बाद बाबा क्लास அதன் பிறகு பாபா கிளாஸுக்கு வந்தார்கள். क्लास में हम बच्चों கிளாஸ்ல குழந்தைகளாகி எங்களுக்கு बड़े தன்னுடைய मदर मुरली அறிவுரைகள், போதனைகள் நிறைந்த இனிமையான முரளி சொன்னார்கள். भी लिखे। शाम को कुछ பகலில் கடிதமும் எழுதினார்கள். மாலை கொஞ்ச பேர் வந்தாங்க, அந்த கடிதமும் சொன்னார்கள்.
இரவு முரளி சொன்னார்கள். उसी दिन का ये दो शब्द है। ஆனால் ஒண்டர் அந்த நாளனுடைய இந்த 2 வார்த்தை, நீங்கள் அனைவருமே என் கூடவே இருக்கின்றீர்கள், ஹிஸ்டரி ஹாலுக்கு வாங்க என் கூடவே. दोनों चौकी पड़ी हुई ஹிஸ்டரி ஹால்ல 2 கதி போடப்பட்டிருக்கிறது, ஆசனங்கள். அந்த 2 கதியும் है जहाँ एक அதுதான் அங்கு आए क्लास ஒரு கத்தியில் மம்மா வந்து அமருவார்கள், கிளாஸ் எடுப்பார்கள், முரளி எடுப்பார்கள். ये वो ही ஒன்றில் பாபா வந்து அமர்ந்திருப்பார்கள். अभी भी रख। அந்த கத்தி தான் இப்பொழுதும் கூட அங்கு வைக்கப்பட்டுள்ளது. मुरली चलाई எப்பொழுது பாபா முரளி கிளாஸ் எடுத்தார்கள், तुम्हें ये 3 அந்த முரளியின் கடைசியில் இந்த 3 வார்த்தை சொன்னார்கள். सुना। அது பாடலிலும் இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள். குழந்தைகளே, निराकारी, நிராகாரி, निर्विकारी, நிர்விகாரி, निरहंकारी स्थिति रखो। நிர்அகங்காரி ஸ்திதி. निराकारी, நிராகாரி, निर्विकारी நிர்விகாரி, स्थिति। நிர்அகங்காரி ஸ்திதியில் இருங்கள். ऐसे बाबा कह के அம்மாதிரி பாபா சொல்லி खड़े எழுந்து और நின்று गेट पर கொண்டு आकर के कहा, அந்த கேட்ல வந்து சொன்னாங்க, வாசலுக்கு வந்து கதவுல நின்று கொண்டு சொன்னார், குழந்தைகளே, गुड नाइट, குட் நைட், नमस्ते। நமஸ்தே. पर उनके பாபா இது எப்பொழுதும் சொல்வதுண்டு. அதன் பிறகு 3 வார்த்தை இன்னும் பாபா சொன்னார்கள், குழந்தைகளே, विदाई। நல்லது, விடை பெறுகின்றேன். जरा जब बाबा ने कहा विदाई, எப்ப பாபா இந்த மாதிரி விடை பெறுகின்றேன் சொன்னார்கள், विदाई शब्द नहीं बोलता था। பாபா ஒரு பொழுதுமே விடை பெறுகிறேன்கிற வார்த்தை சொன்னது இல்லை. टेंशन गया, पर அப்ப அது எல்லாருக்கும் அட்டென்ஷன் போனது. ஆனால் பாபா விடை பெறுகிறேன் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு மிகவும் சைலன்ஸ்ல சென்று விட்டார். நேரா தனது ரூமுக்கு சென்றார். पर बहुत साइलेंस। இப்ப மிக சைலன்ஸாக இருந்தது, யாருடனும் பேசவில்லை. सदी बाबा मुरली के எப்பொழுதுமே பாபா पर बैठता, முரளிக்கு பிறகு வந்து கத்தியில் அமருவார்கள், மெத்தையில். ஆனால் அந்த நாள் நேரா பாபா வந்து கட்டிலில் படுத்து விட்டார். கட்டிலில் படுத்தாங்க. बहुत करके हम மிக அதிகமாக நான் कमरे में नहीं आते थे। ராத்திரி நேரத்துல ஒருபோது பாபா ரூமுக்கு வந்து போவதில்லை, பாபா ரூம்ல. पर उस दिन ஆனால் அந்த நாள் हमें ख्याल आया, தெரியவில்லை நான் எனக்கு என்ன ஆனது என்று. நான் சென்று பாபாவை பார்க்கணும்னு தோன்றியது எனக்கு. நான் பாபா ரூமுக்கு சென்றேன். तो ये सब बने हुए नहीं थे। அந்த நேரம் और இது எதுவுமே கிடையாது. இப்ப இருக்கிற பண்டபம் இல்ல. हम बेडरूम थी, என்னுடைய ரூம் வந்து பெட்ரூம் வந்து இருந்தது. இப்ப வந்து இங்க कैसेट बेचते हैं। கேசட் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, किसी भाई की அதுதான் என்னுடைய ரூமாக இருந்தது. वही हमारी बेडरूम। அதுவே என்னுடைய பெட்ரூமாக இருந்தது அந்த நேரம் 69ல. बाबा அப்ப நான் कमरे में आई, பாபாவுடைய ரூமிற்கு வந்தேன். देखा बाबा पलंग पर बैठ गया है। பார்த்தேன் பாபா வந்து கட்டிலில் படுத்திருந்தார்கள். बाबा सोना चाहिए। சீக்கிரம் பாபா தூங்க விரும்புறாங்கன்னு நினைத்தேன். बाबा ने देख के कहा आओ बेटी आओ। இப்ப பாபா பார்த்து சொன்னாங்க, வா குழந்தாய் வாங்க. जाए या न जाए, चूंकि बाबा तो बेड पर बैठ ஏனென்றால் सोएंगे। நாங்க போனாலும் பாபா பெட்ல அமர்ந்து இருப்பாங்க.
ஆனா பாபா அங்க படுத்திருந்தாங்க அன்றைய जब நாள். बाबा ने बुलाया, எப்ப பாபா சொன்னாங்க हमने வாங்க देखा என்று, बहुत साइलेंस। நான் பார்த்தேன் பாபா மிகவும் சைலன்ஸ்ல இருந்து கொண்டிருந்தார்கள். ஒன்றும் சொல்லவே இல்லை. हम भी बाबा को देखती रही, कुछ बोला नहीं। நானும் பாபாவை பார்த்து கொண்டே இருந்தேன், எதுவும் சொல்லவில்லை. ऐसे करते அம்மாதிரி செய்து हम 2-3 उस टाइम में थे। நாங்க 2-3 பேர் அந்த நேரம் இருந்தோம். थोड़ी देरियों में बाबा जो கொஞ்ச ऐसे पलंग पर நேரத்தில் बैठे थे, பாபா அப்படி கட்டிலில் அமர்ந்திருந்தார்கள். அவர் டேன் ஆகி जैसे திரும்பி पलंग पर सामने बैठ जावे, இப்படி கட்டிலில் எதிரில் அமர்ந்திருப்போம், அந்த மாதிரி அமர்ந்து जैसे கொண்டார்கள். पलंग से टांगे नीचे करके கட்டில் இருந்து கால்களை கீழே தொங்க விட்டிருந்தார்கள். எதிரில் அமர்ந்து नहीं खड़ी थी। நானும் பாபா என் முன்னால் நின்று கொண்டிருந்தேன். अब ड्रामा को क्या घड़ियों को இப்பொழுது लाना था, बाबा ने டிராமாவில் எந்த நேரத்தை கொண்டு வர நேர இருந்தது என்பது பாபாவிற்கு தான் தெரியும். அந்த நேரம் मेरा பாபா என்னுடைய கையை பிடித்துக் கொண்டார். बाबा बैठा था, हम खड़े थे। பாபா அமர்ந்திருந்தார்கள், நான் நின்று கொண்டிருந்தேன். கையை பிடித்துக் கொண்டு बाबा की अलौकिक दृष्टि थी। அப்படி பாபாவனுடைய அலௌகீக திருஷ்டி இருந்தது. हम कह नहीं सकती उसी दृष्टि में क्या था। என்னால சொல்ல முடியாது அந்த திருஷ்டியில் என்ன இருந்தது என்று. 2-3 सेकंड में वो दृष्टि बाबा 1-2-3 செகண்டிலேயே அந்த திருஷ்டி பாபா கொடுத்து கொண்டே இருந்தார். ரொம்ப கையை பிடித்திருந்தார். திருஷ்டி கொடுத்து கொண்டே அப்படி தோன்றியது, யாரோ எனக்கு லைட்டினுடைய கரண்ட கொடுத்து கொண்டிருப்பது போல எனக்கு தோன்றியது. மேலும் பாபா सामने में देखा कि बाबा அப்படி எதிரில் பார்த்தேன், பாபா லைட்டா ஒரு ஃபரிஷ்தாவா நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். पर वो பிரகாசமான ஒரு ஃபரிஷ்தாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த திருஷ்டி எது இருந்ததோ दृष्टि मेरे सामने आती। இந்த நேரம் வரைக்கும் அந்த திருஷ்டி என் முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றது. बाबा ने हाथ மேலும் उस பாபா கையை பிடித்திருந்தார்கள். அதில் அவ்வளவு கரண்ட் இருந்தது, பவர் இருந்தது. பாபா அனைத்தையுமே दादी को दे दी। நிமித்தமாக தாதிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று. वो व्यक्त बाबा कहते विल पावर देती है। அதனை தான் அவைக்த பாபா சொன்னாங்க, வில் பவரை கொடுத்தேன். எங்க நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும்? அந்த நேரம் पकड़ाई था बाबा, அந்த கையை பிடித்துக் கொண்டிருந்தார். பாபா திருஷ்டி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். दृष्टि देते 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 திருஷ்டி கொடுத்து கொண்டே அந்த நேரம் उन्नयन அந்த திருஷ்டி, அந்த கண்கள் लगे। மாற ஆரம்பித்தது. அப்படியே கைகள் पकड़ा हुआ था वो लाइट பிடிக்கப்பட்டிருந்த அந்த கைகள் அது லேசாக ஆனது. पकड़ा हुआ ही था। இருந்தாலும் பிறகும் கூட கை பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க பாபா. पर एकदम जैसे ஆனால் முற்றிலும் அப்படி इतनी साइलेंस की ஒரு செகண்ட்ல அவ்வளவு சைலன்ஸனுடைய கரண்ட் வந்து கொண்டிருந்தது. அந்த ஒளி லைட் வந்தது. அதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியல என்ன நடக்கின்றது என்று. தோன்றியது நான் வதனத்தில் சென்று கொண்டிருக்கின்றேன் பாபாவின் கூட. और
जो भी மேலும் उस घड़ी அந்த நேரம் ईशु बहन, बच्चू बहन और யாரெல்லாம் இருந்தார்கள்? शायद चंद्रास में இஷு சகோதரி, சந்திரகாஸ் தாத்தா, நாங்க இருந்தோம். அனைவரும் சைலன்ஸில் நின்று கொண்டிருந்தோம். तो फिर 2 घड़ी के बाद वैसे बाबा के नैन பிறகு खुले थे। 2 நேரம் கழித்து பாபாவுடைய கண்கள் திறந்தேதான் இருந்தது. बाबा பாபா என்று நாங்கள் அழைத்தோம். हल्का होता जाता எப்ப முற்றிலும் பார்த்தோம், கை லேசாகிக் கொண்டே போகின்றது. की करंट आ रही है हाथ ஒரு பக்கம் அதில் லைட்டினுடைய கரண்ட் வந்து கொண்டிருந்தது, கைகள் பிடிக்கப்பட்டு இருந்தது, லேசாக இருந்தது. तो बाबा बाबा அப்போ பாபா பாபா क्या हुआ? எனக்கு தெரியல பாபாவுக்கு அப்ப என்ன ஆனது என்று. लेकिन इतना देखते भी लगे कोई ஆனால் அந்த அளவு பார்த்து கொண்டிருக்கும் போது தோன்றியது ஏதோ லைட் வந்து கொண்டிருக்கின்றது என்று. तब कुछ घड़ियों அப்பொழுது கொஞ்ச நேரம் கழித்து எப்பொழுது பாபா दृष्टि देते திருஷ்டி கொடுத்த வண்ணமாக திருஷ்டி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் எதுவும் சொல்லவும் இல்லை, அசையவும் இல்லை. तब कहा அப்பொழுது என்னுடைய நிலைமை और ये ड्रामा की घड़ी, இந்த டிராமாவினுடைய நேரம் अलौकिक थी, विचित्र थी, जो भी कहो, அலௌகிக்கமாக இருந்தது, விசித்திரமாக இருந்தது, அதிசயமாக இருந்தது. எது வேணாலும் வந்து சொல்லலாம். எந்த விதமான கஷ்டத்தினுடைய பெயரும் கிடையாது. परंतु उस घड़ी ऐसे எதுவும் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த நேரம் அப்படி இருந்தது. ஃபீலிங் வந்து தோன்றியது, அனுபவம். ஆல்மைட்டி பாபா सामने खड़ा है, என் எதிரில் நின்று கொண்டிருக்கின்றார். சாகார பாபா நம்மிடம் இருந்து மறைந்து விட்டார் என்ற அனுபவம் தான் தோன்றியது, ஆனது. அந்த ஒளி லைட்டில் बाबा एंजल रूप ही सामने அப்போ बैठा हुआ பாபாவுடைய அந்த ஏஞ்சல் ரூபத்துல பாபா அமர்ந்திருந்தாங்க, में एंजल தென்பட்டார்கள். बैठा है। ஏதோ ஒரு ஏஞ்சல் அலௌகிக்க ரூபத்தில் அமர்ந்திருந்தார்கள். कोई ஆனால் எதுவும் சொல்லவே இல்லை, முற்றிலும் அசையவும் இல்லை. ஏஞ்சல் ரூபத்தில் ஒளியாக அமர்ந்திருந்தார்கள். இது अलौकिक रहा, பிரம்மாவனுடைய அலௌகிக்கமான பிரம்மாவாக இருந்தார். பிறகு रात आए देखिए, டாக்டர்கள் வந்தார்கள், பார்த்தாங்க. டாக்டர் வந்து घड़ियों ஆனால் में हमारा ये अनुभव रहा, அந்த நேரத்தினுடைய என்னுடைய அனுபவம் இதுவாக தான் இருந்தது. डॉक्टर भी அதாவது பார்த்தோம் என்றால் டாக்டரும் கூட சொன்னார்கள், आके बोले तो शायद कुछ न फील हो, வயது மூப்பின் காரணத்தினால எதுனாலும் ஃபெயில் ஆகலாம். ஆனால் நான் இதைதான் பார்த்து கொண்டே இருந்தேன். பாபா அவ்வளவு எனக்கு करते दी சக்தி, அந்த கையை பிடித்து கொண்டு கொடுத்தார்கள், தைரியத்தை கொடுத்தார்கள். பிறகு பாபா சொல்லிக் கொண்டிருந்தார், குழந்தாய், मैं सदा நான் சதா கூடவே இருக்கின்றேன், सदा अंत तक साथ हूँ.
साथ रहूंगा, சதா கடைசி வரை கூடவே இருப்பேன், கூடவே இருக்கின்றேன், साथ रहूंगा। கூடவே இருக்கின்றேன், கூடவே இருப்பேன். बोला பாபா என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்? तो लगा அது என்ன அழைத்தார்கள், कि बाबा தோன்றியது. ऐसे कह रहे हैं பாபா और फिर भी அப்படி சொல்லிக் हाथ கொண்டிருக்கின்றார். मेरा पकड़ा ही हुआ। இருந்தாலும் கூட बाबा से என் கையை பிடித்துக் கொண்டேதான் இருந்தார். பாபா கையை விடவே இல்லை. फिर आखिर बाबा பிறகு जब பாபாவிற்கு व्यक्त हो गए तो எப்ப பார்த்தோம் அவ்யக்தமாகி விட்டார்கள். கொஞ்சம் படுக்க வைத்தோம் பாபாவை. रूम में ऐसी लाइट रही, இருந்தாலும் கூட ரூம்ல அப்படி ஒரு லைட் ஒளி இருந்தது. नहीं थी पर बाबा அது ரூமாகவே இல்லை. ஆனால் பாபாவுடைய லைட் அப்படி இருந்தது. எங்கள் அனைவருக்குள்ளேயும் ரொம்ப சாந்தியாக நின்று கொண்டிருந்தோம். थोड़ी समय அதன் बाद பிறகு जब डॉक्टर गए கொஞ்ச நேரம் கழித்து டாக்டரும் சென்று விட்டார். आकर के दीदी அப்பொழுது நாங்கள் में जगदीश भाई நான் தீதிக்கு, சந்திரமணி தாதி, ஜெகதீஷ் பிரதர், பாம்பேல सभी को फोन किया, அனைவருக்கும் போன் செய்தேன். எப்பொழுது நான் போன் செய்தேன், क्या बोल रही அனைவரும் எனக்கு சொன்னார்கள், தாதி என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, பாபா நம்ம கூட தானே இருக்காங்க. कहूँ நான் அவ்வளவுதான் சொல்வேன். आप हम सबका प्यारा நம் அனைவருடைய அன்பான பாபா கூடவே இருக்கின்றார். ஆனால் उस टाइम ये तो मुझे ज्ञान नहीं था कि अव्यक्त அவைக்த வதனம் அந்த நேரம் எனக்கு ஞாபகம் இல்ல, வத்தனவாசி ஆகுவார்கள் என்று. ஆனால் பாபா इस देश से वतन में गए, இந்த தேசத்திலிருந்து வதனத்திற்கு சென்று விட்டார்கள். तो मुझे हर எப்பொழுது நான் சொன்னேன், दादी सुपना அப்ப எனக்கு ஒவ்வொருவரும் சொன்னார்கள், गई हो, தாதி எங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களா, நீங்க ஏன் இந்த மாதிரி கேலி பண்றீங்க? நான் ஒன்னும் கேலி பண்ணலங்க. वे कोई कुछ मैंने कहा देख ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பதில் சொன்னார்கள். போன் பேசும்போது, தாதி என்ன சொல்றீங்க? साथ हूँ, ஏன்னா அன்பான பாபாவுடைய உறுதிமொழி, கூடவே இருப்பேன், கூடவே செல்வோம். ஆனால் पाठ बदल டிராமாவை प्लीज எந்த பார்ட்டும் மாறணுங்கிறது आ जाओ, अभी सब இது தெரியாது இல்லையா? நீங்கள் அனைவரும் வாருங்கள், நீங்க இப்பொழுது உடனே அனைவரும் புறப்படுங்கள், சேருங்கள். பாபா உங்கள் அனைவரையும் அழைக்கின்றார். बाबा உங்கள் அனைவருடைய பாபா सबको मिलने का அனைவருக்கும் சந்திக்க இருக்கின்றார். ऐसे कहते हम அந்த மாதிரி சொல்லி நான் போனை வைத்து விடுவேன். और तो उस टाइम दूसरे तो कोई थे ही नहीं। பிறகு அந்த நேரம் வேற யாருமே இல்லை. कुछ घंटों के बाद रमेश भाई को கொஞ்ச நேரம் கழித்து ரமேஷ் பிரதருக்கு तो नीचे மதுபனில் வர வேண்டியதா இருந்தது. கீழே அபரோடிலிருந்து அவரு புறப்பட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அவருக்கு तक तो खबर नहीं पड़ी, पर ऊपर கீழே வரைக்கும் மெசேஜ் செய்தி போகல. ஆனால் அவர் மேல சேர்ந்த உடனே அவருக்கு செய்தி கிடைத்தது. फिर तो सारी रात பிறகு दे रहे सब तरफ, இரவு முழுவதும் போன் செய்து கொண்டே இருந்த எல்லா பக்கமும். தீதியினுடைய போன் அந்த நேரம் கிடைக்கவே இல்லை. कैसे दीदी को भी எப்படியோ தீதிக்கும் செய்தியை தெரியப்படுத்தினோம். दीदी विश्वास ही नहीं करे, செய்தி கிடைத்த பிறகு தீதி இதை நம்பவே இல்லை. தீதிக்கு இது தோன்றியது, मुझे फोन कर रहे हैं, யாரோ இடையில எனக்கு பொய்யாக போன் பண்றாங்க என்று தீதிக்கு. और दीदी भी ஆனா அவர்களுக்கும் தெரிந்தது. இப்போ தீதியும் சேர்ந்துட்டாங்க. तब फिर
அப்பொழுது பிறகு அடுத்த நாள் इस हाल में இந்த ஹாலில் बाबा को பாபாவை ले आए, लेट आए। கொண்டு வந்தோம், அங்க வைத்திருந்தோம். वो में जब பிறகு அடுத்தபடியாக सब और भी पहुंचते गए ஜெகதீஷ் பிரதர் மற்ற அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். कि ये शांति இதுதான் நடந்தது அந்த நேரம். जो இந்த சாந்தி ஸ்தம்பம் மிகவும் பாபாவுக்கு பிடித்தமான இடம். டென்னிஸ் கோர்ட் பாபா விளையாடும் இடம். அங்கதான் பாபா சுற்றி கொண்டிருப்பாங்க तो ये அங்குமிங்கும். लिए இதுவே அனைவருக்கும் याद रहे। மகான் தீர்த்தமாக நினைவு ஸ்தலமாக இருந்தது. तपस्या அப்பொழுது कहो, शांति स्तंभ कहो, தபஸ்யான் சொல்லலாம், சாந்தி ஸ்தம்பம் சொல்லலாம். 3 நாள் வரை बाबा इसी तपस्या के हाल में பாபா அதே இந்த தபஸ்யா ஹாலில், ஹிஸ்டரி ஹாலில் बाबा அப்படி தோன்றியது. है, बाबा नहीं गया, பாபா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க, பாபா ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க, பாபா போகல, பாபா போகல, பாபா ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது பாபா நம்மை கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறார் தான் தோன்றியது. और वतन से பிரான்ஸ்ல போறவங்க வதனத்திற்கு சென்றார்கள். வதனத்தில் பாபா சந்தித்துக் கொண்டே இருந்தார். இதுவே பாபா से कहे, बच्चे வதனத்திலிருந்து சொன்னார்கள், குழந்தாய், हमने सिर्फ நான் देश बदला है, स्थूल देश से தேசத்தை மாத்திருக்கிறேன், வேஷத்தை மாத்திருக்கிறேன். ஸ்தூல சாக்கார தேசத்திலிருந்து அவைக்த வதனம், சூக்ஷ்ம வதனம், बच्चों சூக்ஷ்ம வதன வாசியாக இருக்கின்றேன். के सिवाय நான் உங்கள் அனைவரும் கூடவே இருக்கின்றேன். सबको घर ले நீங்கள் அனைவரும் இல்லாமல் வீடு போக மாட்டேன். உங்கள் அனைவரையும் கூடவே அழைத்து போவேன். ரூபம் மாறி இருக்கின்றேன், ஆனால் நான் உங்களை விட்டு போகவில்லை. रहूंगा। சந்தித்துக் கொண்டே இருப்பேன். कैसे मिलता रहेगा, क्या होगा, ये हमें எப்படி சந்தித்துக் கொண்டு இருப்பார், என்ன நடக்கும், இது எங்கள் யாருக்குமே தெரியாது. बाबा இதுவும் தெரியல எப்படி நடக்கும் இதெல்லாம் என்று. के तन में அவைக்த வதனத்திலிருந்து குல்சார் தாதியின் உடலில் வந்து கொண்டிருப்பார்கள். ஒருபோதும் இந்த செய்தி எங்களுக்கு தெரியாது. ये பின்னால கொஞ்சமா மெல்ல மெல்ல இந்த பார்ட்டு ஆரம்பமானது. எப்பொழுது அந்த 3 நாளுக்கு பிறகு, எப்பொழுது நாங்கள் சரீரம் வைத்திருந்தோம், இதே சாந்தி ஸ்தம்பத்தினுடைய இடத்தில் அங்கு ரொம்ப டீப் சைலன்ஸினுடைய இது ஏற்பட்டு கொண்டிருந்தது. சக்தியினுடைய அப்படி பாபாவுடைய சக்தி இருந்தது. ஒருவருடைய கண்களில் இருந்து கூட கண்ணீரே வரவில்லை. யாருமே கண்ணீரில் பாபா இருக்கின்றார், பாபா இருந்தார், நம் கூடவே இருக்கின்றார் என்கிற அனுபவம் தான் அனைவருக்கும் ஏற்பட்டது. அப்படி அனுபவம் இருந்தது அனைவருக்கும். இன்றும் கூட நீங்கள் அனைவரும் அனுபவம் செய்கின்றீர்கள். வதனத்திலிருந்து பாபா நம் அனைவர் கூடவே இருக்கின்றார். அவ்வளவு அலௌகிக்கமான அவைக்த பாலனை செய்து கொண்டிருக்கின்றார். சாக்காரத்திலிருந்தும் இன்னும் பல மடங்கு அவைக்த பாலனை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த பாலனைக்கான அந்த சக்தியினுடைய அந்த அவைக்த சந்திப்பினுடைய
பரிஷ்டா சொரூபத்தினுடைய அனுபவம் செய்விக்கின்றார். वो 18 அந்த நினைவு நாள் फिर 18 ஜனவரியினுடையது. திரும்ப திரும்ப அது ஞாபகம் நினைவு வந்து கொண்டே இருக்கின்றது जो எனக்கு. कि बाबा பாபா कभी नहीं हम आप सबको फील कराता कि मैं छोड़ गया. ஒரு பொழுதும் நம் அனைவருக்கும் ஃபீல் செய்விக்கின்றார், நான் உங்களை விட்டு போகவே இல்லை. बाबा का वादा ही है मैं तुम பாபாவுடைய உறுதிமொழியே நான் உங்கள் அனைவரையும் साथ ले जाऊंगा. வாபஸ் கூடவே அழைத்து போவேன் என்பதாகும். के साथी जब ஆகையால் அனைவரும் பாபாவின் கூடவே எப்பொழுது வதனத்தின் கேட் திறக்குமோ அனைவருமே मिलन होता है. போவோம். எப்பொழுது அவைக்த வதனத்தில் தான் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. कहेंगी बाबा ने जैसे ஆகையால் சொல்லலாம், பாபா घड़ी भी वो मुझे घड़ी இந்த நேரமும் கூட அவர் இப்பொழுது जो बाबा ने கண்களின் எதிரில் நின்று கொண்டே இருக்கின்றார். இது பாபா என் கையை பிடித்துக் கொண்டிருக்கின்றார். बस उस திருஷ்டி கொடுத்தார். அந்த நேரம் कुछ அந்த திருஷ்டியில் எல்லாமே भर दिया. அனைத்துமே பாபா அனைத்து வரதானங்களை கொடுத்தாங்க, சக்திகளை நிறைத்தார்கள். மேலும் निमित्त बनाया. பாபா நிமித்தமாக்கினார்கள். बाबा के यज्ञ இன்றும் கூட அந்த எல்லையற்ற பாபாவுடைய யஜ்ஞத்தினுடைய சேவைகள் பாபா தான் செய்விக்கின்றார். हमें मालूम था न हम जानती थी, நமக்கு தெரியாது, நான் தெரிந்திருக்கவும் இல்லை. पर बाबा करा रहा है. ஆனால் பாபா செய்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். तो हमारी ஒருவேளை ही सब कंट्रोलर थी. தெரிந்திருக்க வேண்டியது என்றால் என்னுடைய இனிமையான தீதி தான் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். நான் யஜ்ஞத்தினுடைய இந்த காரியங்களை தெரிந்து கொள்ளவில்லை அதிகமாக. मीठी दीदी அதுவும் கூட டிராமாவாகிவிட்டது. நம்முடைய இனிமையான தீதி அவர்கள் தன்னுடைய बदल के छिप गई है. मीठी मम्मा பார்ட்ட மாற்றி அவர்களும் மறைந்து விட்டார்கள். மீட்டி மம்மா, மீட்டி தீதி, இனிமையான தீதி, जो सब அன்பான விஸ்வ கிஷோர் சகோதரர் அவர்கள் அனைவருமே யஜ்ஞத்திற்கு நிமித்தமாகி காரியங்களை நிகழ்ச்சிகளை நடத்துவதில் வல்லுவர்களாக இருந்தார்கள். हमें छोड़ गए. ஒரே குரல் தான் வந்தது, எதுவெல்லாம் நாம் செய்கின்றோம். இன்னொரு பதில் வந்தது, யாருமே साथ है இதை செய்வதில்லை. நாம் கூடவே இருக்கின்றேன். तैयारियां कर रहे. புது உலகினுடைய साथ தயார் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். கூடவே இருக்கின்றேன், கூடவே இருப்போம், கூடவே செல்வோம். बार ஆனால் எனக்கு அடிக்கடி का मिलता मेरे समान இந்த செய்கை பாபாவனுடையது கிடைத்துக் கொண்டிருந்தது. எனக்கு சமமாக அவைக்த ஃபரிஷ்தா பவா, எனக்கு சமமாக நீங்கள் சம்பூர்ண ஃபரிஷ்தா இருங்கள், ஆகுங்கள். இந்த குரல் அஷரீரி, இந்த சப்தம் அடிக்கடி காதுகளில் தினமும் வந்து கொண்டே இருந்தது, கேட்டுக்கொண்டே இருந்தது, ஒலித்துக் கொண்டே இருந்தது. இப்பொழுது பாபாவும் கூட प्रेरणा दी है. நம்மை பாப் சமான் சம்பன்னமாக்குவதற்கான பிரேரணை கொடுக்கின்றார். அதனால விசேஷமாக அந்த நினைவு எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அது ऐसी நீங்கள் அனைவரும் बाबा அந்த மாதிரி நினைவுகளில் பாபாவனுடைய வதனத்திற்கு செல்லுங்கள். இப்பொழுது एक गीत है. இந்த ஒரே பாடல்தான். இதுவே நம்முடைய ஆர்வம், விருப்பம். இதுவே விருப்பம். பாபா बनो, ऐसा है ना गीत. உங்களுடையவர்களாக ஆகணும் அனைத்திலும். तमन्ना है कि बाबा இதுவே விருப்பம் பாபா. सभी और के பாபாவிடத்தில் அனைவரும் பறந்து செல்வோம். மேலை வதனத்தில் அவர் வதனத்தில் இருந்து நம்மை அழைத்துக் கொண்டிருக்கின்றார். ओम ஓம் சாந்தி.
है।